வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தகுதிகான் மருத்துவ பயிற்சிக்காக வைத்தியர்களுக்கு இருமுறை தேர்ச்சி சான்றிதழ் கட்டாயம் என அறிவிப்பு. சட்டவிரோதமாக முருகை கற்களை கடத்தி செல்ல முற்பட்ட சீன பிரஜைகள் 3 கைது. ஒரு வாரம் மூடப்பட்டிருந்த சைப்ரஸில் உள்ள வங்கிகள் இன்று மீண்டும் திறப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பதிவு ரத்து செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பெயர் மற்றும் சின்னங்கள் 2 வருடங்களுக்கு புதிதாக பதிவு செய்யும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. பதிவு ரத்து செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தேவையாயின் மீண்டும் பதிவு செய்து கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அறிக்கை ஒன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட கட்சிகள் மீண்டும் தம்மை பதிவு செய்வதற்காக ஒரு தடவையேனும் சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ளார். இதன் பிரகாரம் பதிவு ரத்தாக்கப்பட்ட 4 அரசியல் கட்சிகளின் பெயர்கள் மற்றும் சின்னங்களை மேலும் 2 வருடங்களுக்கு புதிதாக அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் போது கோரி பெற்றுக் கொள்ள முடியாது என்றும் தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. ஈழ தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி, தேசிய ஐக்கிய முன்னணி, விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய மாற்று முன்னணி ஆகிய அரசியல் கட்சிகளின் பெயர்களையும் சின்னங்களையும் மீண்டும் வழங்காதிருக்க தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. இந்த கட்சிகளினால் பயன்படுத்தப்பட்ட எருது, புறா, புலி, கேட் ஆகிய சின்னங்களையும் 2 வருடங்களுக்கு புதிதாக பதிவு செய்யப்படும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணையாளரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மருத்துவ தகுதிகான் பயிற்சிக்காக தமிழ் மற்றும் சிங்கள மொழி தேர்ச்சி சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இருமொழி கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. வைத்தியர்களுக்கு சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தேர்ச்சி அவசியம் என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக சுகாதார அமைச்சும் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சும் இணைந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன. அரசு நிர்வாக சுற்று நிரூபத்துக்கு ஏற்ப 7/2017 கட்டளைக்கு அமைய 2007ஆம் ஆண்டு முதல் சுகாதார சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் வைத்தியர்கள் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதுகுறித்து வைத்தியர்களை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். தற்போது பல்வேறு அமைச்சுகளில் மொழிபெயர்ப்பு தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் நிலவுகின்றன. இத்தகைய சிக்கல்கள் எமது அரசு சேவையிலும் நிலவுகின்றன. அனைத்து அமைச்சுகளிலும் நிறுவனங்களிலும் இது பிரச்சனையை காண்கிறோம். සංහිඳියාව අන්‍යෝන්‍ය සංනිවේදනයේ අවශ්‍යතාවය ඉටු කිරීම. சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கத்துக்கு இந்த 2 மொழிகளும் மிகவும் முக்கியமானதாகும். அதுவே நமது முதல் நோக்கமாகும். அபிவிருத்தி 2ஆம் நோக்கமாகும். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஒரே தேசம் என்ற வகையில் நாட்டை கட்டியெழுப்புவது முக்கியத்துவம் பெறுகிறது. அதன் காரணமாக இருமொழி கொள்கை முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போது வைத்தியர்கள் 10 நாட்கள் வதிவிட பயிற்சியை பெறுகின்றனர். இந்த வதிவிட பயிற்சியின் நிறைவில் வழங்கப்படும் சான்றிதழை தகுதிகான் பயிற்சிகளுக்காக விண்ணப்பிக்கையில் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என செயலாளர் கூறியுள்ளார். பண்டாரவேல கோலதென்ன பகுதியில் பஸ் ஒன்று ரயில் பாதையில் விழுந்து விபத்துக்குள்ளானதால் அந்த மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து இன்று முற்பகல் பாதிக்கப்பட்டது. தற்போது மார்க்கத்தின் ஊடான ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாக பண்டாரவேல ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக கொழும்பிலிருந்து பதுளைக்கு தபால்களை ஏற்றிச் சென்ற இரவு நேர ரயிலின் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டிருந்ததாக நாவலப்பிட்டிய ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. கதிர்காமம் நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். குறித்த பெண்ணின் கணவனும் 2 பிள்ளைகளுமே காயமடைந்துள்ளனர். பிள்ளைகள் இருவரையும் கல்வி சுற்றுலாவுக்கு அனுப்புவதற்காக முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கதிர்காமம் ஜனாதிபதி கல்லூரிக்கு அண்மையில் பயணித்த வேளை முச்சக்கர வண்டி லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த 2 பிள்ளைகளும் கணவனுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தெற்கு அதிவேக மார்க்கத்தில் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் 6 தனியார் பஸ்களுக்கு சட்டவிரோதமாக அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்யப்போவதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் கடந்த திங்கட்கிழமை சட்டவிரோதமான முறையில் தற்காலிக அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கெமுனு விஜயரத்ன கூறினார். இதற்கு முன்னரும் கேள்வி மனு கோரல் நடவடிக்கைகளுக்கு முரணாக 8 பஸ்களுக்கு அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தமை குறித்த முறைப்பாடு செய்திருந்ததாக அவர் தெரிவித்தார். அதுகுறித்து கணக்காய்வாளர் திணைக்களம் மற்றும் கோப் குழு ஆகியவற்றுக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அது பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கூறினார். இதுகுறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்த்தனவிடம் வினவிய போது புத்தாண்டு சமயத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தற்காலிக பயண அனுமதி பத்திர நடைமுறைக்கு அமைவாக போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக முருகை கற்களை கடத்தி செல்ல முற்பட்டதாக கூறப்படும் சீன பிரஜைகள் 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை சீனாவின் ஷங்காய் நோக்கி செல்வதற்கு தயார் நிலையில் இருந்ததாக சுங்கப் பிரிவினர் குறிப்பிடுகின்றனர். இந்த சீன பிரஜைகள் மத்தளை விமான நிலைய நிர்மாண பணிகளுக்காக நாட்டுக்கு வருகை தந்திருந்ததாக விசாரணைகளின் போது குறிப்பிட்டதாக சுற்றுவிளைப்பை மேற்கொண்ட சுங்க உத்தியோகத்தர் ஒருவர் கூறினார். இவர்கள் ஹிக்கடுவ கடற்கரை ஓரத்தில் முருகை கற்களை சேகரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. வனவிலங்குகள் மற்றும் தாவரவியல் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் இத்தகைய செயற்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட முருகை கற்கள் அரசு உடைமையாக்கப்பட்டுள்ளதுடன் சீன பிரஜைகள் 3 கடும் எச்சரிக்கையின் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக விமான நிலைய சுங்க பிரிவினர் குறிப்பிடுகின்றனர். ஹம்பெகமுவ மீனவ கிராமத்தில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அனர்த்தத்தை எதிர்நோக்கிய மற்றும் ஒருவர் உயிர் தப்பியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இவர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது 23 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். வேயங்குட பண்டாரநாயக்க மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள சென்ட்ரல் மேளா 2013 வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வின் 2ஆம் நாள் இன்றாகும். இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. வேயங்குட பண்டாரநாயக்க மத்திய கல்லூரி விளையாட்டரங்கின் பார்வையாளர் அரங்க நிர்மாணத்துக்காக நிதி சேகரிக்கும் பொருட்டு சென்ட்ரல் மேளா 2013 களியாட்ட நிகழ்வு நடத்தப்படுகின்றது. நிகழ்வின் ஆரம்ப நாளான நேற்று பெருமளவிலான மக்கள் வருகை தந்திருந்தனர். எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சென்ட்ரல் மேளா களியாட்ட நிகழ்வில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளதுடன் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வுக்கு பிளாஷ்பேக் இசை வழங்கியிருந்தது. சென்ட்ரல் மேளா வளாகத்துக்கு செல்லும் உங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் நடமாடும் கலையகத்தை முதல் தடவையாக காணும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. அத்துடன் இங்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரிச்சையும் நடைபெறுகின்றது.